ஃப்ரீ தான். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த இடம் எங்கே இருக்குன்னா, ஊட்டியில் பட் ஃபயர் அப்படின்ற ஒரு இடம். இன்றைக்கி ஒரு ஊழியருடைய ஒரு தாய், அவர்களுடைய தாய் மரணித்து போயிட்டாங்க. அந்த மரணத்தின் கடைசி இறுதி ஆராதனைக்கு வந்திருக்கிறேன். வந்து அவருடைய ஆத்துமாவுக்காக ஜெபித்தேன். இப்படி அநேகருடைய வீட்டில் இன்றைக்கு ஒரு வேளை மரணம் நிகழ்ந்திருக்கலாம். உங்களுடைய ஆத்துமாவிற்காக நான் கட்டாயமாக ஜெபித்துக் கொள்கிறேன். இந்த வீட்டில் தேவன் இவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கட்டாயமாய் இவர்களுக்காக, இவருடைய ஆத்துமாவுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த அழகான இடத்துல, இந்த இடம் பட் ஃபயர் அப்படின்ற ஒரு இடம். இந்த இடத்துல இவர்களுடைய இந்த இறுதி ஆராதனையை வைத்திருக்காங்க. இங்கே காலையில் கடந்து வந்து அந்த இறுதி ஆராதனையில் பங்கு பெற தேவன் கிருபை செய்திருக்கிறார். அந்த ஊழியருக்காக ஜெபிக்க அவருடைய உறவுகள் எல்லாம் வந்திருக்காங்க. இந்த ஆராதனையில் அடியேனும் வந்து கலந்து கொள்ள கிருபை செய்திருக்காரு. வந்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி ஜெபித்து இப்போது இன்னும் 1 மணி நேரத்தில் அவர்களுடைய ஆத்துமாவை, அவருடைய சரீரத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. வேதம் சொல்லுது, சரீரத்தை கொல்லுகிறவர்களுக்கு பயப்படாதேன்னு. அப்படியாய் ஒரு வேளை அவர்கள் மரித்து போயிருந்தாலும் அவருடைய ஆத்துமா ஆபிரகாம் மடியில் இளைப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிங்க. உங்களுடைய வீட்டிலும் இப்படிப்பட்ட ஒரு மரணம் நிகழ்ந்திருந்தால் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கட்டாயமாய் தேவனுடைய வருகையில் நமக்கு அவர்கள் முந்திக் கொள்வார்கள். கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவர்கள் தேவனுடைய அந்த ராஜ்யத்தில் நியாயத்தீர்ப்பிலே முந்திக் கொள்வார்கள் என்று அவர்களுடைய அந்த ஆத்துமாவுக்காக நீங்கள் கட்டாயமாக இதை காண்கிற ஒவ்வொருவரும் ஜெபித்து கொள்ளுங்கள். ஒருவேளை ஊட்டி பகுதியிலிருந்து யாராவது இந்த காணொலியை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா, இன்றைக்கி மாலை 3 மணி வரைக்கும் நான் இங்கே இருப்பேன். தொடர்பு கொள்ள நினைக்கிறவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். God bless you. God bless you. Good day.